இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கும் கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆயிருக்கும். 4 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லாதனால நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா சொல்லி அவங்க ஒய்ஃப்மே கேக்குறாங்க. மாசத்துக்கு 10ல இருந்து 20 முறை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறதே வேலையா இருக்குது, என்னால வர முடியாது, நீயே போன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமா பேசிட்டு அவரும் வேலைக்கு போயிடுறாரு. ஹாஸ்பிட்டல் செக்கப்க்கே மாசம் ஆனா நிறைய செலவாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய கடன் தொல்லை வேற அதிகமா இருக்குது. இது எல்லாத்தையுமே என்னால சரியா சமாளிக்கவும் முடியல. தயவு செஞ்சு எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொல்லிட்டு இந்த டைவர்ஸ் நோட்டீஸ்ல சைன் போட சொல்றாரு. மனைவி மனசு உடைஞ்சு போயிட்டு ரொம்ப அழுகுறாங்க. உங்களை விட்டு என்னால பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. நீ என்ன சீன் போட்டாலும் சரி, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, காலையில நம்ம 2 பேரும் கோர்ட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு அந்த ஆளுமே போய் பத்து தூங்கிடுறான். நம்ம 2 பேரும் வா கோர்ட்டுக்கு போலாம்னு சொல்லி அவருமே கூப்பிடுறாரு. ஆனா இந்த பொண்ணு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸுமே கிழிச்சு போட்டுறாங்க. இந்த ஆளோட அக்காவுமே வந்துட்டு என்னடா உங்க வீட்டுல இன்னுமே விசேஷம் இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே பேசுறாங்க. என் பொண்ணுக்கு சீமந்த ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், தயவு செஞ்சு நீ வந்துற வேலை மட்டும் வச்சுக்காத, நீ வந்தீங்கன்னா எனக்கு தானே ஆசைங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு மாதிரியா பேசிட்டாங்க போறாங்க. திடீர்னு இந்த பொண்ணு கன்சீவ் ஆகுறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் செக் பண்ணி பார்த்தா இல்லைங்க சரியா கருணிக்கலன்னு சொல்லிடுறாங்க. தயவு செஞ்சு என்ன விட்டு போயிடா, உன்னாலதான் குழந்தை பெற்று கொடுக்க முடியல, என்ன விட்டு போயிட்டா நான் வேற ஒரு கல்யாணமாச்சும் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இவனுமே அந்த பொண்ணை தினமும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கான். நாள் போக போக இந்த ஆள் மனைவி கிட்ட பேசுறதுமே கம்மி பண்ணிக்க ஆரம்பிச்சிடறான். தினமும் குடிச்சிட்டு வந்து மனைவி கிட்ட தகாத வார்த்தையிலுமே பேச ஆரம்பிச்சிடறான். அதனால அவங்களுமே ரொம்ப மனசுஞ்சு போயிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பொண்ணால சுத்தமா தாங்கிக்கவே முடியல. அதனால கோர்ட்டுக்கு போயிட்டு டைவர்ஸ்க்கு அப்ளைவும் பண்ணிடுறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுமே கேக்குறாங்க. நம்ம 2 பேரும் 5 வருஷம் லவ் பண்ணி அவங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க சொன்னதும் அவங்களே எதிர்த்து நான் உனக்காக ஓடி வந்தேன்டா, இப்ப பார்த்தா நீ என்ன விட்டு போறேன்னு சொல்ற, சரி நான் எங்கேயாச்சும் போயிடறான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரொம்ப மனசவேதனைப்பட்டு பேசுறாங்க. இந்த பொண்ணோட கஷ்டம் எதுவுமே சுத்தமா புரிஞ்சுக்கவே மாட்டான். என்ன விட்டு போனா போதும்னு சொல்லிட்டு இவனுமே நினைச்சுக்கிறான். அதனால வீட்டுக்கு வந்ததுமே நான் என்னோட வீட்டுக்கே போயிடறான்னு இந்த பொண்ணுமே சொல்றாங்க. ஏன் இப்பயே போயாகணும், டைவர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் போலாமே இவனும் சொல்றான். இல்ல அதெல்லாம் தேவையில்ல, நாளைக்கே நான் என்னோட வீட்டுக்குமே போயிடறேன்னு இந்த பொண்ணு சொல்லிடுறாங்க. மனைவி தன்னை விட்டு போயிடறேன்னு சொன்னதுமே இவனுக்கு ரொம்ப மனசொடிஞ்சு போயிடறான். அதனால இவனுமே பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறான். உன்னை விட்டு என்னால சத்தியமா இருக்கவே முடியாதுமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட காலிலுமே வந்து கதற ஆரம்பிக்கிறான். சுத்தி இருக்கிறவங்களும் சொந்தக்காரங்களும் எனக்கு குழந்தை இல்லையான்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தானுங்கம்மா, அதனால தான் நான் கோவத்துல உன்னை அந்த மாதிரிலாம் பேசிட்டேன்னு சொல்லிட்டு இவனுமே மன்னிப்பு கேட்கிறான். குடும்ப விஷயத்துல மத்தவங்க பேச்சதுக்கு அப்புறம் கேட்கறத கம்மி பண்ணிங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுமே கொஞ்சம் அட்வைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமேட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றாங்க. அப்படி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.